வணக்கங்க. உங்கள் ஜெயம் ஸ்ரீதர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவு பார்க்குறோம். என்ன அப்படின்னா, உறவுகளை பற்றி இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறது. உறவுகள்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்தில் வர்றது என்னென்னா, சித்தி, சித்தப்பா, மாமன், மச்சனை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை. அது இல்லைங்க. அதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் தெரியும், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அன்றாடம் தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்கள், உபயோகப்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்கள் கூடயும் நமக்கு உறவு இருந்தால் தான் அது நம்ம கூட தங்கும், நம்ம கூட நிறைய நாள் இருக்கும். அதுலேருந்து எப்படி மிஸ் ஆகிறோம் பாருங்கள். நம்மளை அறியாமல் நம்ம எப்படி மிஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் சுட்டி காமிக்குது பாருங்கள். பேசிகிட்டே இருக்கோம், கோவம் வருது, கையில் உள்ள செல்ஃபோனை தூக்கி எறிகிறோம். அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன சமிக்கையை வெளிப்படுத்துகிறோம், அந்த தூக்கி எறிகிற அந்த செயல் மூலமாக நமக்கு இந்த செல்ஃபோன் வேண்டாங்கிற சமிக்கையை நம்ம உபயோகப்படுத்துகிறோமா. எல்லாம் கிளம்பி எடுத்து கீழே போகிறோம், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த வண்டியே இப்படி தான் அப்படின்னு வண்டியை கண்ணா அப்படின்னான்னு மனதளவில் திட்டுறது. இப்படி தான் சாகிறோம். அங்கேருந்து வேகமாக வரோம், ஏதோ ஒரு வேலையாக வீட்டுக்கு வரோம். செப்பலை பார்த்தீங்கன்னாக்கா இஷ்டத்துக்கு தூக்கி எறிகிறோம். திடீர்னு செப்பல் ஒரு நாளைக்கு அறுந்து போகுது. காரணம் என்ன? இந்த சமிக்கை தான், இந்த செயல் தான் அப்படி நடக்குதான். பாருங்க, வீட்டில் நம்ம சுவிட்சை மாட்டி, இப்போ நம்ம அயன் பாக்ஸ் சுவிட்சுன்னு வைங்களேன், மாட்டி யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த சுவிட்சை தூக்கி எறிகிறத பாருங்கள். அப்போ என்ன சமிக்கையை நம்ம வெளிப்படுத்துகிறோம்? இப்படி ஒவ்வொரு செயல் நிறைய இடங்களில் இந்த மாதிரி செய்கிறோம். சட்டையை துவைக்க போடுறதுக்கு சுருட்டி தூக்கி வாஷிங் மிஷின் மேலே தூக்கி எறிகிறோம். நிறைய நாள் செய்கிறோம், சரிங்களா? இன்னும் ஏங்க இது ஏங்க பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக சுட்டி காமிக்குது பாருங்கள். நம்ம துணியை நம்ம அடித்து துவைக்கிறோம் இல்லையா, அந்த செயல் கூட இந்த துணி, அந்த சட்டை எனக்கு வேண்டாங்கிற செயலை தான் நம்ம சமிக்கையை தான் அனுப்புகிறோமா. எஸ், அதை விட பாருங்க, இன்னும் நம்ம குழந்தைகளை படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்து, நல்ல வெளியூரில், நம்ம சென்னையில் கொண்டு சேர்க்குறோம், நம்ம திருநெல்வேலியில் இருக்கோம், நம்ம சென்னையில் கொண்டு சேர்க்குறோம், அங்கே நல்ல ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்து அங்கே படிக்க வைக்கிறோம். இந்த செயல் கூட நம்ம குழந்தைய நம்ம வேண்டாங்கிற சமிக்கையை நமக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோங்கிறத இந்த சயின்ஸ் சுட்டி காமிக்குது நண்பர்களே. இந்த மாதிரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம செய்கிற செயல்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பணத்தை எப்படி வைக்கிறோம் பாருங்கள், சுருட்டி மடக்கி கசக்கி, அப்போ பணம் வேண்டாங்கிற இதை செய்கிறோம். இன்றைக்கி ஒரு கடையில் போய் காப்பி குடிக்கிறோம், அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நல்லா இல்லை, ஒரு வேளை நல்லா இல்லைன்னா ஐயோ நல்லாவே இல்லை அப்படிங்க, நல்லா இல்லை அப்படின்னு வெறுக்கிறோம். அப்போ இந்த கடையை நீங்கள் வெறுக்கல, இந்த காப்பி டீயே அது என்ன குடிக்கிறீங்களோ அதை நீங்கள் வெறுக்கிறீங்க. அதுகிட்ட உங்கள்கிட்ட உறவு இல்லை, ரைட்டுங்களா? இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே. அதனால் நாம் உபயோகப்படுத்தும் பொருள், நம்ம அன்னாடும் பயன்படுத்தும் பொருட்கள் அத்துணை மீதும் சரியான வார்த்தைகளை, அதான் வேர்ட்ஸ் ஆர் சீட்ஸ் தானே, வார்த்தைகள் தானே விதைன்னு இருக்கான். அப்போ கொஞ்சம் கவனிக்கணுமே. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி கவனிக்க முடியும்? இப்படிலாம் கவனிக்க முடியுமா? அப்போ தான் உறவுகள் ஒவ்வொன்றுமே. திடீர்னு செல்ஃபோனில் ஒரு ஒரு 5000 ரூபாய்க்கு செலவு வருது. எப்படி? இப்படிதான் ரிமோட்டை தூக்கி எறிகிறோமே. சரியான நம்ம பிடிச்ச ப்ரோக்ராம் போடுவான்னு சொல்லிட்டு டிவி முன்னால் உட்காரோம், ஆனால் ஆன் பண்ணுறோம், வேறையோ போகுது. அப்போ ரிமோட் கோவத்தில் தூக்கி எறிகிறோம். அப்போ என்ன சமிக்கையை வெளிப்படுத்துகிறோம்? அன்பு நண்பர்களே, இதெல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கவும் செய்யணும். பார்ப்பதற்கு என்ன செய்யணும்? அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. உங்கள் ஜெயம் ஸ்ரீதர்.